வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலப்பன் அவர்கள். வணக்கம். 100 நாள் நிறைவு செய்திருக்கிறது தவேக அரசு. எவ்வளவு மார்க் போடுவீங்க 100க்கு? இல்லை, இந்த 100 நாளுங்கிறதே எனக்கு போன தடவை திமுக அரசு வந்த பிறகுமே அந்த 100 நாள்னு பண்ணாங்க. நானே அதை அப்போடைய முதல்வரை நான் இன்டர்வியூ பண்ணேன் 100 நாளுங்கிறதுக்காக ஒரு பண்ண வேண்டிய. இப்போ எப்படின்னா இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட்ஸ் ஆர் அண்டர் ப்ரெஷர்னு தான் சொல்லுவேன். நாங்கள் 100 நாள் அடுத்து 150 நாள் சொல்லுவாங்களே, 200 நாள் வாங்கலாம், நாங்கள் ஓராண்டு நிறைவு இப்படி சொல்லுவாங்களே. இந்த சினிமா நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும்னா பழைய காலத்தில் பார்த்தீங்களா, இன்று 25 நாட்களை கடந்து விட்டது, 50 நாட்களை கடந்து வெற்றி ஓடி விட்டது, அப்புறம் 75 நாட்கள் ஓடி விட்டது, அதுக்கு ஒரு விழா வைப்பாங்க. 100 நாள் ஓடிச்சுன்னா அது ஒரு பெரிய எப்படியாவது 100 நாள் கொண்டு வந்துடணும். எப்படின்னா இதில் ஒரு பப்ளிசிட்டி தான் சார். 100 நாளில் நீங்கள் இண்டிகேட் தான் பண்ணலாம். நீங்கள் என்ன தலைகீழான மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்காங்கன்னா நிச்சயமாக முடியாது. எத்தனையோ வருடங்களாக இருந்த ஒரு அமைப்பை நீங்கள் மாற்றி அன்னைக்கு கூட என்கிட்ட கேட்டாங்க, திராவிட இயக்கம் முற்றிலுமாக அழிஞ்சு விட்டதா இந்த புதுசாக ஆச்சுன்னு. அப்படி கிடையாது. நீங்கள் அவர் வந்த உடனே அவர் நான் ரிசர்வேஷன் வேண்டான்னு சொல்ல போகிறாரு. ஏன்னா திராவிட இயக்கத்தினுடைய உயிர் மூச்சு ரிசர்வேஷன் அவங்க பேசுகிறது. அதன் பிறகு விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுக்கறது, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு நம்ம இந்த ஊரில் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இது ஒரு நீட்சி. அதை நீங்கள் ஓவர் நைட்டில் தூக்கி போடுறதுக்கு நீங்கள் ஒரு ஐடியாலஜிக்கலாக ஒரு சேஞ்ச் வரணும். இப்போ நான் ரிசர்வேஷன் வேண்டாம்னு சொல்கிற ஒரு பார்ட்டி யாராக இருப்பாங்க? பிஜேபி தான் இருப்பாங்க. அல்லது அவர் எக்கனாமிக் க்ரைட்டீரியாவது வரணும்னு சொல்கிறவங்க தான் இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் இதை விட உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மாறுபட்ட கருத்துடைய ஐடியாலஜி. யார் காங்கிரஸ் வந்திருந்தாலும் ஜனதா பார்ட்டி வந்திருந்தாலும் ஆர்டிகல் 370 நீங்கள் மாற்றணும்னு உங்கள் கனவுல கூட நினச்சிங்க. ஆனால் பிஜேபி அதுதான் அதனுடைய ப்ரையாரிட்டி. ஏன்னா டயமெட்ரிக்கலி அப்போசிட்டிவ் வியூ எல்லாத்துலேயுமே அப்ரோச், எக்கனாமிக் பாலிசி, பொலிட்டிக்கல் வியூ. இப்போ அவங்க காமன் சிவில் கோடு வரைக்கும் நிற்கிறாங்க. அது செயல்படுத்த முடியாத பட்சத்தில் டீலிமிட்டேஷன் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றதுக்கான திட்டங்கள் இருக்கணும். அதுக்கு ஒரு நீண்ட உங்களுக்கு ஒரு வலுவான ஒரு அரசியல் கொள்கையை நம்ப வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸிஸ்டிங் இதிலிருந்து முழுமையாக டிபார்ட் ஆகி போகிறோன்னு சொல்லலாம். அந்த மாதிரி செய்ய முடியும். ஸோ இந்த 100 நாளில் அவங்க சில அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை அவர் செய்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நார்கோட்டிக்ஸு, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கஞ்சா பழக்க வழக்கங்கள், போதை பழக்க வழக்கங்கள், இதை தடுத்து நிறுத்துவதற்காக அவங்க தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டுமே அதுதான். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை இது வலுப்பெற்று விட்டது. அதனால் அதை நாங்கள் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்கு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. பெண்கள் சிறப்பு படை, சிங்க பெண்கள் அது உருவாக்கியிருக்கிறாங்க. அவங்க நினச்ச மாதிரி விவசாயிகளுக்கான கடனை பயிர் கடனை முழுமையாக தள்ளுபட முடியல. இன்றைக்கி 1 லட்சம் வரைக்கும் கூட அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்லாப் வச்சு இவ்வளவு நாங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் நான் அமைச்சர்கள்கிட்ட பேசுனதுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உண்மையிலே ஒரு சேஞ்ச் செய்யணும்னு விரும்புகிறாருங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. குறைந்தபட்சம் அதை உணர முடியுதா? அதை உணர முடியுது. ஏன்னா சில ஐஏஎஸ் அதிகாரிகள் நாம் பேசுனது, நம்மளுக்கு ரொம்ப நாளாக நட்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், வேண்டிய அமைச்சர்கள், அவங்கள இந்த கட்சியிலையும் இருக்கிறாங்க, இப்போ கூட்டணியிலேருந்து உள்ளே வந்தவங்கள்ட்ட அவர் 2 கேபினெட் மீட்டிங்லேயும் அதுதான் சொன்னாராம். நம்ம அளவில் நீங்கள் கரப்ஷனை ஒழிக்கணும், மேல் லெவலில் இருக்கணும். எனக்கும் வரக்கூடாது, கட்சிக்கும் வரக்கூடாது, எந்த காசும் வரக்கூடாது. இப்போ நான் நடவடிக்கை எடுத்தேன், நீங்கள் பின்னாடி வருத்தமும் படக்கூடாது, அந்த அளவுக்கு கூட ஒரு பேசியிருக்கிறார். ஸோ இப்போ மேல் லெவலில் அதை நிறுத்த பார்க்குறாங்க. மேல் மட்டும் நீங்கள் சொல்கிறது அமைச்சர்கள், சீஃப் மினிஸ்டர்கள் மத்தியில், அதிகாரிகள் மட்டத்தில், அதிகாரிகள் மட்டத்தில் அதிகாரிகள் மட்டத்தில் எவ்வளோ தூரம் போயிருக்கணும். ஏன்னா அதிகாரிகள் வச்சு தான் நீங்கள் இந்த அரசை ரன் பண்ண முடியும். பட் சீனியர் அஃபிஷியல்ஸு டு அன் எக்ஸ்டென்ட் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் வந்திருக்கு, நீங்கள் செய்து முடிங்க, அந்த மாதிரியான ஒரு ஆதரவு கொடுத்து செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி அவங்க சிஎம்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, கமர்ஷியல் டேக்ஸு, மைன்ஸில் தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களுக்கு தினம் பேசிஸில் நீங்கள் மைன்ஸு, கிரானைட்டு கல்லெல்லாம் வெளியே போயிட்டு இருந்தது அந்த கேரளாக்கெல்லாம். இப்போ 3 மாதம் ஒரு தற்காலிகமாவது ஒரு பேன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் தான் அதனுடைய ஒஸ்ட் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட்டு. நீங்கள் பார்த்து அங்கேருந்து தான் கருங்கல் டெய்லி கேரளாவுக்கு போயிட்டு, இப்போ கேரளாவே நம்மகிட்ட பேசி எங்களுக்கு அதை லிஃப்ட் பண்ணுங்க வந்தால் எங்களுக்கு அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் போன அளவுக்கு அது ஒரு நெருக்கடி உருவாகிருக்குது. ஸோ அவங்க சொன்னதை சிலதை செய்ய பார்க்குறாங்க. அதை மீறியும் நம்ம ஊரில் டெய்லி எப்படி இருக்குது ஊழல் ஒழிப்பு, லஞ்சம் ஒழிப்புங்கிறது பெர்செப்ஷனாக, இலூஷனாக இருக்கா, இல்லை உண்மையிலேயே உணர முடியுதா? கீழ் லெவலில் அது இன்னும் பெருசாக பெர்கோலேட் ஆகலை. நாங்கள் டாஸ்மாகில் அவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு ஆர்டரே போட்டிருக்கிறாங்க. நீங்கள் எம்ஆர்பி ப்ரைஸுக்கு மேலே நீங்கள் எதுவும் வாங்கினா ஃபஸ்ட்டு டைம் இருந்தால்
1 மாதம் சஸ்பென்ஷன், 2வது தடவை வந்தால் 2 மாதம் சஸ்பென்ஷன், 3 மாதம் சம்பளம் கிடையாது, 3வது தடவை வரும் பட்சத்தில் நடவடிக்கைகளுக்கு பிறகு அவர் டிஸ்மிஸ் செய்யப்படுவார்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லா இடத்துலையும் பிரதிபலிச்சிருக்காங்க, இன்னும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா மேல் லெவலில் அப்போ இந்த ஆர்டர்னு போடணும்னு வந்திருக்கிறதே நான் ஒரு 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 சின்ன சேஞ்சாக தான் பார்க்குறேன். இதை முந்தைய அரசுகள் செஞ்சிருக்கலாம் இல்லையா? இப்போ 10 ரூபா உங்ககிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா வாங்குறது சட்டப்படி அது சரியாங்கன்னா சரியில்லை. அதனுடைய கலெக்ஷன் ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்தது, அது எங்கெல்லாம் வரைக்கும் அது பரிமாறப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கச்சில தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எடுக்கப்பட்டுச்சுன்னா அதை மறுக்கிற மோடில் தான் முந்தைய அரசுகள். அதில் கூட பார்ட்டி ஃபண்டுங்கிறது வந்து ஏற்கனவே கட்சிகளுக்கு போச்சு. இப்ப அரசோட கஜானாக்கு சொல்றாங்க. அது வந்து நீங்க இதுல இருந்து வரக்கூடிய கமிஷன் நீங்க வந்து இந்த விட்டது ஒரு பக்கம். தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனிகளுக்கு மட்டும்தானே அவங்க வந்து இந்த டாஸ்மாக் இதில் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ போதை ஒழிப்பு மது இல்லா தமிழகம்ங்கிறது டிவிக்கோட இலக்கா இருக்கா? இல்லை அதை எந்த அரசாலையும் அவங்க எப்படி பண்ண முடியும்னு சொல்லுங்க? நீங்கள் மிகப்பெரிய வருமானத்தை நம்பி அதுதானே. இல்லை 700 கடைகளுக்கு மேலே குறைச்சிட்டோம். 700 சார் குடிக்கிறவன் வந்து கடை குறைப்பு இல்லை சார், நியூசன்ஸுக்காக தான் அதை குறைச்சிருக்காங்களே தவிர இது வந்து அது நோக்கிய லட்சியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் என்ன சொல்றாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சில சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க சார். நானா எனக்கு போறவங்க எல்லாம் கூட கையில் குறைஞ்சபட்சம் ஒரு செல்லாது எடுத்துட்டு போறாங்க, நான் ரெஜிஸ்டர் பண்றேன். முன்னாடினா ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர்னு இங்கே போனீங்கன்னா அவர் மொத்தமாக அவங்கள்ட்ட வாங்கிடுவார். டாக்குமெண்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மேலே ரெஜிஸ்ட்ராருக்கு கொடுக்க வரைக்கும் நீங்கள் மொத்தமாக ஒரு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்கள்கிட்ட இவ்வளோ வாங்குறதுல அந்த மேலே இருந்து கொடுக்க வேண்டிய எல்லா காசுமே வாங்கிடுவார். இன்னைக்கு வந்து ப்ரெசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் எனிவேர்ங்கிற 2 வந்திருக்கு. இனிதான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ப்ரெசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் போகவே வேண்டியதில்லை, எங்கே இருந்தும் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னைக்கு என்ன அது வந்திருக்குன்னா ஒரு பிளாட்ல இருக்கக்கூடிய முதல் பிளாட்டும் ஒரு அபார்ட்மெண்ட் உருவாக்குனா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற முதல் அபார்ட்மெண்ட் தான் நீங்க பண்ண முடியும்னு இப்போ வந்திருக்கு. இது ஏன் அதை அவங்க சுருக்குனாங்கன்னு தெரியல. பட் அதுல நிறைய சேஃப் கார்டு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன இருக்கு? ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்க கொடுக்க வேண்டிய பணத்துக்கு மேல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அதை என்ஷூர் பண்றாங்க. அதை என்ஷூர் பண்ணதுக்கு டிரான்ஸ்பரன்சி அதுக்கு தான் பண்ணிருக்காங்க. சரி பார்க்கணும், நம்ம இப்பதான் பார்த்துக்கணும் கவர்மெண்டோட செயல்பாடுகள் நியமனங்கள் இதுல எதுலயுமே டிரான்ஸ்பரன்சி. சில நியமனங்கள்லாம் சில சிக்கல்கள்லாம் இருக்கு சார். இப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியா டெல்லியில போட வேண்டியவரை நீங்க வந்து இந்த மாநிலத்தை சேர்ந்தவரே நீங்க போடல. அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு பாசிட்டிவா தமிழ்நாட்டில் ஆளே இல்லையா? அந்த 8 கோடி மக்கள் இருக்கல, இல்லை ஒருத்தர் கூட இல்லையா? அதன் பிறகு வந்து அந்த கோயில்கள் அரங்காவில் நிர்ணயிக்கிறதுல அந்த அவங்க அந்த சினிமா ப்ரொடியூசரை போட்டுறான்னு சொல்றாங்க. இது என்ன ப்ராப்ளம்னா நீங்க மாற்றா இருக்கிறேன்னு சொல்லச்சுல நீங்க கலைந்த காலத்தில் கட்சிகளில் எல்லாருக்கும் வேண்டியவர்களை செஞ்ச மாதிரி தான் இவங்களே செய்கிறாங்க. வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் வரைக்கும் நம்ம ஊரில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் தெரிஞ்சதில்லை. வைஸ் சான்சலர்லாம் யார் தமிழ்நாட்டில் இருந்தாங்க? ஆளுங்கட்சிக்கு வேண்டவர்கள் தான் வைஸ் சான்சலர். இந்த கவர்னர் வந்து பிரச்சனை பண்ண பிறகு தான் அவருக்கு இவங்க அரசாங்கத்தினுடைய கையிலிருந்து அது போயிடுச்சே தவிர இல்லாட்டி இந்த ஊரில் அவர் போட்டிருக்காரு இல்லையா? இப்போ தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்துக்கு அவர் ஒரு ஆளை தான் போட்டிருக்கிறாரு. திமுக அவங்க இருக்கிறதுல வந்து லியோனியை போட்டு வச்சிருக்காங்க. அது இது எப்படி நீங்கள் இதற்கு யாருக்கு என்ன தகுதிங்கிறத நீங்கள் இந்த ஊரில் ஒரு ஒரு அதுக்கு ஒரு பதிலே கிடையாது. இப்போ அவங்க சொன்னா அவங்க நீங்கள் லியோனை எப்படி போட்டிங்கன்னு கேட்பாங்க. இந்த அம்மாவை போட்டிங்கன்னா நீங்கள் அவர் இன்னொருத்தரை யாரை போட்டீங்க. என்ன இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் அசம்பிளியில் இருந்துட்டு வந்தா நீங்கள் இந்த அரசுக்கிட்ட ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அவங்க உடனே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தான் இதை பண்ணீங்கன்னு உடனே சொல்கிறாங்க. 5 வருஷத்தில் நீங்கள் எதுன்னு அது எதிர்பார்க்கலாம். அது ஒரு வகையான பதில் சார். ஆனா இன்னொன்னு என்ன, அது இருந்தாலும் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. மாற்றம்னு நீங்க இப்ப அதிமுக திமுக இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அசம்பிளிக்குள்ள. உங்கள் காலத்தில் வந்ததுதாங்கிறது சரி. அது அப்ப எங்களை வேண்டான்னு தானே உங்களை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அந்த குற்றச்சாட்டையே மறுபடியும் சொல்றதுல எனக்கு அதுல வந்து எந்த அர்த்தமும் இல்லை. இதெல்லாம் பழைய காலத்தில் நடந்தது, நாங்கள் அது செய்ய பார்க்கிறேன்னு தான் சொல்லணுமே தவிர இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்டர் திமுக காரங்கள் படத்தை காட்டிக்கிட்டு அல்லது பழைய அந்த ஜாஃபர் சாதிக்க காட்டிக்கிட்டு இன்னைக்கு நடந்த கோயம்புத்தூர் நடந்த மர்டரு, திருவெற்றியூரில் நடந்த மர்டரை பற்றி கேட்கும் பொழுது அரசின் மீது குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது நீங்கள் உங்கள் காலத்திலையும் இப்படி தான் இருந்தது சொல்றது வந்து டிஃபென்சிவாக சொல்லலாமே தவிர அது பதில் ஆகாதுங்கிறேன். நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இது வந்து ட்ரக்கில் இருந்திருக்கா இல்லாட்டி வேற பிரச்சனை இருக்காங்க தெளிவாக சொல்ல வேண்டிய பொறுப்பை ஏற்றுக்கணுன்றீங்க. அது கட்டாயம் பார்த்தீங்கன்னா நீ உங்களை என்ன மோசம்னு சொல்லி தானே நீ சொல்கிற, எங்களுக்கு ஓட்டு போடலன்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. இதனால தான் மக்கள் உங்களை இருந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா அப்போ நீ என்ன சொல்லணும்? நாங்கள் வந்துருச்சோம், இனிமேல் அதை தடுத்து நிறுத்திடுவோம், 100 நாள் தான் தந்திருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் அதை பண்ணி காட்டுறோம் சொல்லணுமே தவிர. நீங்க தலைமைச் செயலகத்தை கூர்ந்து கவனிக்கிற மூத்த பத்திரிகையாளர்,
அமைச்சர்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் பற்றியும் விமர்சனங்கள் வருது. ரொம்ப எங்கா இருக்காங்க, அனுபவமே இல்லாமல் இருக்கிறாங்க. உதாரணமாக நிறைய தொழில் முதலீடுகள் வேறு மாநிலங்களுக்கு போயிடுச்சு. ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷன் கிடையாது. சட்டமன்றத்தில் பேசுறதுல நிறைய தடுமாற்றம். வெவ்வேறு அமைச்சர்கள் பற்றி இல்லை, அது 1967 வந்து முதல்ல திமுக அமைச்சர்கள் வந்தோன்னா அவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே அனுபவம் இருந்தால் நீங்கள் சொல்ல முடியுமா? கிடையாது இல்லையா? இப்போ திமுகவில் நம்ம நிர்வாகத்துக்கு பேர் பெற்ற சி சுப்பிரமணியம், ஆர் வெங்கட்ராமன், கக்கன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்போ இங்கே வந்தோன்னா அதுக்காக நான் திரு கலைஞர் அவர்களுக்கோ, நெடுஞ்செழியனுக்கோ, அறிஞர் அண்ணாவுக்கோ, மதியழகன் இவங்களுக்கு யாருக்கோ நிர்வாகம் இல்லைன்னு நம்ம யாராவது சொன்னோமா? அவங்களுக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா கன்வெர்ட் ஆச்சு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது சார். எம்ஜிஆர் அமைச்சரவையிலையும் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய திறமையான அமைச்சர்கள். என்னுடைய பிடிச்சல் கேட்டினா திமுக அமைச்சர்களோட நிறைய திறமையான அமைச்சர்கள் வந்து அண்ணா திமுக பீரியடில் பின்னாடி இருந்தாங்கிறது என்னுடைய பர்சனலான சில ஒப்பீனியன். ரொம்ப திறமையான, அவர்கள் நிர்வகித்த பொறுப்புகளில் நல்ல ஆழமான அறிவுள்ள அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்கிறதும் ஒப்பீனியன். இதுலேயும் நான் சில அமைச்சர்கள்ட்ட பேசியிருக்கேன், சிலர்கிட்ட பார்த்துருக்கிறேன், கற்றுக்கிட்டு இருக்காங்க. அது நிச்சயமாக அது இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. நீங்கள் முதலமைச்சர் அவர்கள் கூட அவர் கூர்ந்து கவனிக்கிறாரு, பார்க்குறாரு, செய்யணும்னு நினைக்கிறாரு நான் நினைக்கிறேன். பட்டு ஆனால் அந்த அதை வெளிப்படுத்துகிற விதமும் டோனும் தான் எனக்கு இவர் ஏதோ ஒரு 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 உன்னை பார்த்துடுறேன், ஒரு எதிர்கட்சி மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது. அந்த நீங்கள் யூ கனாட் ஹோல்டு கிரட்ஜ் இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஃபார் அந்த யானை வந்து அந்த இது ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்கும் கோவத்தைன்னு அந்த மாதிரி ஒரு 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 நம்ம ஊரில் ஒரு சொல்லவிட சொல்லுவாங்க. உங்கள் விஷயத்தை சொல்லிட்டு போங்க. நீங்கள் அந்த அவர் பேசுகிறச்சில் அந்த எங்கே உங்கள் அப்பா இந்த பாடி லாங்குவேஜ்லாம் தட் இஸ் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு பண்ணக்கூடாது. நீங்கள் வந்துட்டீங்க, அதில் வேண்டாம். நீங்கள் தானே போய் பார்த்தீங்க அவரை வீட்டில் போய், இவ்வளோ உங்களுக்கு மேலே கால் பண்ணி ஏன் அவரை வீட்டில் போய் சந்தித்து முதல்வரவனை போய் பார்க்குறீங்க? அப்போ அவங்க பண்ணி தேடுறீங்க, ராமதாஸை போய் பார்த்தீங்க, வைகோவை போய் பார்த்தீங்க இல்லையா? அப்போது நீங்கள் என்ன, நாங்கள் என்ன நினச்சோம், தமிழக அரசியலில் நீங்கள் ஒரு நியூ ட்ரெண்டை உருவாக்குறீங்க, ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், அரசியல் வேறு, உரையாடல். அப்போ அப்படி இருக்கச்சில் நீங்கள் தனிப்பட்ட ஸ்டாலினுமே தொடங்கி வச்சார். ஜெயலலிதாவோட பதவியேற்புக்கு அவர் போனார். பட் வீட்டுக்கு போய் நீங்கள் வந்து ஒரு பொக்கையை கொடுத்து அங்கே உட்கார்ந்து பேசிட்டு வந்த இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் உருவாக்கின பிறகு தனிப்பட்ட அட்டாக்கில் இறங்க வேண்டிய அவசியம் வந்து எப்போ நீங்கள் பண்ணலாம்னா அவங்க தனிப்பட்ட அனுப்பில் இறங்கினான்னா நீங்கள் செய்யலாம். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அவர் அன்னைக்கு பண்ண அந்த பாடி லாங்குவேஜ்லாம் எனக்கு நிச்சயமாக எந்த விதத்திலும் ஏற்படாது. அவர் அது மாற்றிக்கொள்வார் என்று தான் நான் நினைக்கிறேன். முதல் தொடக்கத்திலே எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும், ஒரு கோபம். ஏன்னா அவங்களுக்கு அந்த கரூர் சம்பவத்தில் இத்தனைக்கும் திமுக வந்து தேர்தல் சமயத்தில் அவரை பற்றி எந்த விமர்சனமுமே பண்ணலை, எதுவுமே. அந்த கரூர் சம்பவத்தில் எஃப்ஐஆரில் கூட அவர் பேரை சேர்க்கலை. பட் ஆனால் கூட அவருக்கு ஏதோ ஒரு கால்பனை. அது வந்து ஒரு தமிழகத்தில் ஒரு பழைய அரசியல், திமுக அண்ணா திமுக அரங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பார்க்க முடியாத ஒரு அரசியல் நடந்தது இல்லையா? அதை மறுபடியும் நம்ம நோக்கி சொல்வது எந்த விதத்தில் சரியா இருக்குன்னு சொல்றீங்க? இன்னைக்கு வந்து ஆதவர்ஜுனா சொல்றாரு 100 நாள்லாம் எப்படிங்க செய்ய முடியும், நீங்க 5 வருஷத்துல ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்றீங்களா? அதுதான் உண்மை. ஆனா நீங்க அதை இண்டிகேட் பண்ணலாம். நாங்கள் வந்து செய்யறதுல ரொம்ப சின்சியராக இருக்கிறோம், மாற்றத்தை கொண்டு வரதுல நாங்கள். எனக்கு கூட யாரோ சொன்னாங்க, அவர் ஒரு முதல்வருக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த பல்கலைக்கழகம், வேர்ல்டு லெவலில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குறதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இருக்கிற பல்கலைக்கழகங்களே நம்மளுக்கு சரியான பேராசிரியர்களோ வைஸ் சான்சலர்ஸோ நிர்வாகமோ சரியில்லாமல் இருக்குது. நிறைய இடங்களில் வேக்கன்சி, ஆசிரியர்கள் எல்லாம் நீங்கள் பகுதி நேரமாக அப்படி வேறு நிதி பற்றாக்குறையில் இதெல்லாம் இருக்குது. உயர்கல்வியே நம்மளுக்கு சரியாக ஒதுக்காமல் உயர்கல்வி ஆல்மோஸ்ட் தனியார் கையில் கொண்டு போய் நம்ம விட்டா, தனியார் கையில் போகிறது பற்றி நம்ம அது இன்னொரு டிபேட்டு. ஆனால் தனியார் இதில் வந்து ஃபுல்லாகவே பணம் கொடுக்காம இன்னைக்கு வந்து கல்வி வந்து உங்களுக்கு கிடையாதுங்கிற நிலைமையும் உருவாயிடுச்சு இல்லையா? அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அவர் சில நிச்சயமாக திட்டங்களெல்லாம் வச்சிருக்கிறாரு, செய்யணும்னு ஆசைப்படுறாரு, விசிட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் போனால் அந்த குழந்தைகளை பார்க்குறாரு. ஒரு ரீச் அவுட் பண்ண தெரியுது பப்ளிக். யார் செய்ய முடியும்னா, நீங்கள் என்ன சார் உங்களுக்கு பவர் இருக்குது, நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மக்கள் இருக்கச்சில் நீங்கள் துணிஞ்சு செய்யணும். ஜெயலலிதாவுக்கு அந்த மாதிரியான ஒன்று இருந்து சார். ஆனால் அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு நிறைய பிரமாதமாக செஞ்சுருக்க முடியும்னா யாரை செஞ்சுருக்க முடியும்னா ஜெயலலிதாவை தான் சார் செஞ்சுருக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த செய்வதற்கான ஒரு யாரை பற்றியும் கவலை இல்லாமல் செய்யக்கூடாது. ஆனால் அவங்க இந்த ஊரில் நம்மளை ரொம்ப மோசமாக விட்டுட்டு போனது ஒரு வகையில் ஜெயலலிதா தான் நான் சொல்லுவேன். கலைஞர் நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த ஊரில் அவருக்கு நோக்கம் இருந்து குற்றச்சாட்டு சொல்கிறவங்க தான் நிறைய அதிகமாக இருந்தாங்க. ஆனால் ஜெயலலிதா எது சொன்னாலும் கேள்வி கேட்காம இது நாட்டுக்காக நன்மைக்கு செஞ்சான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மா செய்யலை. மறுபடியும் என்னுடைய இது என்னென்னா, விஜய் வந்து இன்னொரு ஜெயலலிதாவாக மாறி போயிடக்கூடாது. அவருக்கு விருப்பம் இருந்தால்
பல மாற்றங்களை நிச்சயமாக ஒரு ஸ்வீப்பிங் சேஞ்சஸ்னு சொல்லுவோம்ல, பெரிய அடிமட்டத்திலிருந்து ஒரு மாற்றி அமைக்கிறது அவரால் செய்யறது. நீங்க சொன்னதுல என்ன விமர்சனம் வருதுன்னா எல்லாமே சினிமேட்டிக்கா இருக்கு, டோக்கனிசமா இருக்கு, ரீல்ஸா இருக்கு. அது சார் அது இன்னவிட்டபிள். அவர் சினிமாவில் இருக்கனால அவர் அப்படிதான் சார் வரும். நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்துரும். நீங்க வந்து என்னைக்கு இந்தியாவினுடைய சுதந்திர தின விழாவில் 80வது வருஷம் இத்தனை முதல்வர்கள் குடியேற்றி இருக்கிறாங்க. கலைஞர் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரா, அதிலிருந்து குடியேற்றி இருக்கிறாங்க. இவ்வளவு நாள் முதல்வர் அணிவகுப்பு வரச்சில் கூட்டம் எங்கேயாவது அது பின்னாடியே ஓடிட்டு போனதை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை சார். கலைஞர் வந்து குடியேற்றிருக்கிறாரு, ஜெயலலிதா அம்மா, கூட்டம் இவர் போக போக ஓடிக்கிட்டுல இருக்கு. ஸோ இந்த சினிமாவுடைய அந்த இம்பாக்ட் வந்து எம்ஜிஆருக்கும் அதே இருந்தது. ஆனால் அந்த க்ரௌட் இப்படிலாம் பிஹேவ் பண்ணலை. அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கச்சு அங்கே இருந்த க்ரௌட் இப்படியா போய்கிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் அவராக முன்வந்து சிலது செய்யணும். முதல்வராக குடியேற்றுறது சமயத்தில் இதெல்லாம் நடந்துச்சுன்னா இது எப்படி இருக்க முடியும்? அட்ரஸ் மீடியாவை பண்ணுறது, ரெஸ்பாண்டிங் டு த மீடியா, அதில் ஏன் முதல்வருக்கு இவ்வளவு ஒவ்வாமை? 100 நாட்கள் ஆயிடுச்சு. மீடியா என்ன செஞ்சாலும் நீங்கள் நினச்சிட்ட மாதிரியே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்கபடி கேள்விகள் எல்லாம் மீடியாவிலேருந்து வராது. அதை அவர் உணரணும். அவர் என்ன செஞ்சார், நம்ம இதை வந்து எப்படின்னா அவர் சினிமாவில் எல்லாத்தையுமே செஞ்சு காட்டிட்டார். அவர் சினிமாவில் இருக்கிற மாதிரி இங்கெல்லாம் இருக்காது. அவர் சொல்கிற பதிலுக்கோ இங்கே இருக்கிற கேள்விகளுக்கோ அந்த உலகம் இந்த உலகம் வேறு. அதை கேள்விகளை எதிர்கொள்ள தயக்கம் அவரால் பதில் சொல்ல முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் சங்கடமான கேள்விகள் கட்டாயம் வரும். ஸோ அந்த சங்கடமான கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவராக உணர்றாரா? ஆமாம், நீங்கள் அதை டேக்கிள் பண்ணுறது. இப்போ ஜெயலலிதாட்ட நம்ம சங்கடமான கேள்விகளை கேட்கலையா? இப்போ கலைஞர்கிட்ட சங்கடமான அவங்களும் கோபப்பட்டிருக்காங்க. ஆமாம், அவங்களும் ரொம்ப கோபப்பட்டிருக்காங்க சார். நீங்கள் வந்து ரொம்ப கோபப்பட்டு அந்த பத்திரிகை குறிப்பிட்ட கேள்வி கேட்ட பத்திரிகையாளரே கேட்டு நீங்கள் எந்த உங்கள்கிட்ட இருந்து வேறு என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் வந்து உங்கள் ஆஃப் பேக்கர்டு அறவேக்காடுத்தனமான கேள்வியை கேட்குறீங்க. உங்கள் அறவேக்காடு பதில்களே நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னு ஜெயலலிதாவே எத்தனையோ ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் செய்தியாளர்கள் சந்திப்பு அதை புறக்கணிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து வெளியே போயிடுவாங்க. ஆல்மோஸ்ட் பார்ட்டி ஆஃபீஸ் வந்து வெளியே போகணும். திடீர்னு நம்மளை பார்த்து சரி வாங்க ஏதாவது பேசுவோன்னு சொல்லிட்டு அவங்களே இப்போ இங்கிலீஷில் பேசுவாங்க. அது பிறகு யாராவது தமிழில் கேளுங்கம்பாங்க, அவங்களே தமிழ். இப்போ கலைஞர் ப்ரெஸ்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் சின்ன பையன்லேருந்து ஒரு 30 வருஷமாக அவரை ப்ரெஸ் மீட்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சில சங்கடமான கேள்விகளை கேட்டு அதே அவர் ஜாலியாக சொல்லிட்டு போயிடுவார். நான் தான் ஒருத்தர் அவங்களுக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் பயங்கர பிரச்சனை. நாகப்பட்டினத்தை சீட்டு ஒதுக்க முடியாதுல பெரிய இதாக இருந்தது. நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன், சார் நாகப்பட்டினத்தை சிபிஐக்கு கொடுக்கறதுல என்ன சார் சிக்கல்னு? ஓ நாகப்பட்டினம் பக்கத்தில் தான் ஏன் சிக்கலே இருக்குன்ட்டாரு. ஊரை காட்டிட்டு அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி நீங்கள் வந்து மோடி மாதிரி ஈவன் நம்ம யாரு கடுமையான விமர்சிக்கிற ட்ரம்பே பார்த்த இடத்துல எல்லாம் ப்ரெஸ்ஸை பார்த்து ஏதாவது சொல்லிட்டு போயிடுறாரு பாருங்க. அடுத்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பப்ளிக் ரிலேஷன் எப்படி உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும்? நீங்க பத்திரிகையாளர் சோஷியல் மீடியா கனெக்ட் மட்டுமே போதும்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க அதில் தான் நினைக்கிறான்னு நினைக்கிறேன். நீங்க இந்த விஜய்ங்கிற ஒன்றை போட்டாச்சுன்னா நீங்க நிமிஷத்தில் 1 லட்சம் பேர் நீங்க எதிராக கூட போடலாம், அவருக்கு ஆதரவாக கூட போடலாம். அது சோஷியல் மீடியாவில் கூட ஏற்படக்கூடிய தாக்கம் வந்து எனக்கு உண்மையிலே நான் புதுசாக அதுக்குள்ளே போயிட்டு பார்க்குறேன், கடுமையாக இருக்குது. ஸோ அவங்க அந்த முடிவில் கூட இருக்கலாம். மீடியா வேண்டியதில்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை ஏன்னா நான் சொல்றேன் அவரால் அசம்பிளியில் பேச முடியுதுலாங்க. இப்போ இதே தான் நீங்கள் பேச போகிற சில கேள்விகளை எடுத்துக்கலாம். இந்த கேள்விக்கு நோ ப்ளீஸ் சாரி இப்படி சொல்லிட்டு போகலாம். பொது வாழ்வில் வந்தால் என்ன, இப்போ நீங்களும் நானும் போடுற சோஷியல் மீடியாவுக்கு எத்தனை பேர் திட்டுறான் நீங்கள் பார்த்துருக்கீங்கள? திட்டுறதுனா சாதாரணமாக திட்டுறாங்க சார். பொது வாழ்வு பெரியார் சொன்ன மாதிரி பொது வாழ்வுக்கு வந்து விட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த கேவலம் இதை பற்றிலாம் அல்லது நம்மளுக்கு இழுக்கு அதெல்லாம் யோசிக்கவே முடியாது. மானாவமானத்தெல்லாம் பார்க்க முடியாதுன்னு பெரியார் சொல்லியிருக்கிறார்ல. நீங்கள் சொன்னால் உங்களுக்கு எதிர்கருத்து ஒருத்தர் 4 35% பேர் தான் ஆதரிச்சு. அதான் நான் சொல்கிறேன். 65% பேர் எதிராக தான் இருக்கிறாங்க. அது எதிராக தான் பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்தா நீங்கள் அரசியலை நடத்த முடியாது. அதை அவர் உணரணும். அடுத்த லெவலுக்கு அவர் போகிறது பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தான் போக முடியும். மோடி சந்திக்கலைங்கிறதுக்கு நீங்கள் மோடியை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அவர் வேற மாதிரியான ஒரு அரசியல். அதுக்கு பேசலன்னு சொல்றாங்க, நான் பேசாமையே நிர்வாகம் பண்றேன் அப்படின்னா அவர் ஒரு அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு நிர்வாகத்தில் அதிகாரிகளோட நீங்கள் உரையாடுறீங்களோ அதே போல் உங்களுடைய பப்ளிக் உங்களுடைய ரீச் அவுட் நெக்ஸ்ட்டு உங்களுடைய கேலிபர் அஸ் எ பாலிட்டிஷியன் வெதர் யூ ஆர் ஆர்டிகுலேட் இதெல்லாம் எப்போ தெரியும்னா நீங்கள் வந்து பேசுகிறச்சில. ஈவன் நம்ம வெரி இனர்ட்னு சொல்லிக்கிட்டு இருந்த PV நரசிம்மராவ் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொருளாதார மாற்றங்களுக்கு வித்திட்டவர். அவருடைய பேட்டிகளெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப மிக 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 ஆழமான கருத்துக்கள் அதில் பதிய வச்சிருக்கிறாரு. ஸோ இது ரொம்ப முக்கியம். நீங்கள்
அசம்பிளியில் மட்டும் பேசுவேன்ட்டு விட்டுக்கிட்டு போகிறதெல்லாம் சரியா இருக்கு. நீங்கள் பொது தயாரிப்பு இல்லாமல் ஒரு சிச்சுவேஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றாரு? அசம்பிளிங்கிறது ஸ்கிரிப்டட் கூட இருக்கு. சரி, சிலச்சமே நீங்க பேசலாம். ஸ்கிரிப்டடு சார், ஜெயலலிதா கூட ஸ்கிரிப்டட் தான் சார். பப்ளிக் மீட்டிங்ல ஸ்கிரிப்டட் தான் பேசுவாங்க. அவங்க ஸ்கிரிப்ட் இல்லாம பேசியிருக்க சில பேச்சு இருக்கு இல்லையா, அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. இப்போ நான் இப்பவுமே நினைச்சு பார்ப்பேன், எதுக்கு இவங்க எழுதி வச்சு படிக்கிறாங்கன்னு கூட. அதன் பிறகு ஒருத்தர் சொன்னார், சார் அது டிவியேட் போயிடக்கூடாது, அவங்க எழுதி வச்சாம படிச்சிருந்த நீங்க பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா அது அப்படியே ஊழும் சார். அவங்க சி நெவர் தாட் ஃபார் த நெக்ஸ்ட் வேர்டு. அப்படியே அவங்களுக்கு வந்து கலைஞர் எழுதி வச்சு ஒரு நாளும் படிக்க மாட்டார். அந்த ஒன் டன் ஸ்டேட்மெண்ட் வந்தால் மட்டும் அதில் முக்கியமான அறிவிப்புகளுக்காக பண்ணால், மற்ற சமயத்தில் அவர் எழுந்து பதில் சொன்னால் இன்றைக்கும் சொல்லணும். ஜெயலலிதாவும் அதற்கு இணையாகத்தான் இருந்தாங்க, ரொம்ப பல மொழிகளில் இருந்தாங்க. இவருக்கு முடியும், ஆனால் ஏன் இருக்காங்கிறது அது அவர் தான் வச்சுக்கணும். நான் தான் சொன்னேன்ல, இவர் இன்னொரு ஜெயலலிதாவாக ஆகிட்டு போயிடுவாரோன்னு தான் என்னுடைய. ஜெயலலிதா செயல்லையும் காட்டிட்டு போயினாங்க, இவர் செயலில் காட்டாமல் போயிடுவாரோன்னு எனக்கு. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, திமுக காரங்க கலைஞர் என்ன சொன்னாலும் இந்த ஊரில் விமர்சனம் செய்யும். ஒரு எடுத்துக்காட்டோடு நான் சொல்லிடுறேன். சங்கராச்சாரியரை வந்து திமுக பீரியடில் கலைஞர் அரெஸ்ட் பண்ணியிருந்தா அந்த ஊரில் என்ன சொல்லியிருப்பாங்க? இவர் வந்து பிராமணர்களின் மேல் இருக்கக்கூடிய வன்மத்தினால தான் சங்கராச்சாரியரை கைது செய்தார், நிச்சயமா இந்த இந்தியாவே சொல்லியிருக்கோம். ஆனால் ஜெயலலிதா கம்பேர் பண்ணச்சில கம்முன்னு இருந்தாங்க. ஏன்னா நம்ம காரியம் ஏதோ கண்ணி தான் சொல்லுங்க. அதே மாதிரி அதுக்கு நல்லது செய்யறதுக்கும் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்காக நான் சங்கராச்சாரியார் வந்து கெட்டது செய்தார் செய்யலைன்னா அதெல்லாம் சொல்லலை. சட்டப்படி எது நடவடிக்கை எடுத்தாங்க. யார் செய்து முடிக்க முடியும், உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக செய்து முடிக்க முடியும்னா ஜெயலலிதா, அடுத்தது இன்னைக்கு இருக்கிற விஜயால நிச்சயமா அவர் நினைக்கிறத தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையை நோக்கி ஒரு விஷயத்தில் எல்லா துறையிலும் கொண்டு போகிறதும் அவரால் முடியும். ஏன்னா அவரை நம்புறாங்க. ஏன்னா அவர் என்ன, இவர் வந்து உண்மையிலே செய்யறதுக்கு விருப்பப்பட நம்புறாங்க. அதை நீங்கள் செய்யாமல் போனால் அடுத்த ஜெயலலிதாவை தான் நீங்கள் மாறிவிடுவீர்கள். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றது. வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.